நண்பர்களே, நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறது சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழி, தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில். அந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சிங்கமுக நரசிம்மர் ஆலயம், அந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதில் 2-3 விசேஷங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பெருமாள் கோவிலினுடைய ராஜகோபுரம் தான். அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலினுடைய முகப்பு தோற்றம், அதாவது அருள்மிகு பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில். சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பெயர் அருள்மிகு பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில். அது என்ன பாடலாத்ரிங்கிறீங்களா? நம்ம நிறைய விசேஷம் இருக்குது இந்த கோவில்னு சொல்லியிருக்கோம். பாடலம் அப்படின்னா சிவப்பு, ரெட், சிகப்பு. அத்ரினா மலை. சிவந்த கண்களோட கோபமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் அருள்பாலிக்கும் கோவில் தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில். அடுத்து ஒரு முக்கியமான விசேஷம் இந்த கோவில் என்னென்னா, சுவாமிக்கு நெற்றிக்கண் இருக்கீங்க. நெற்றிக்கண்ணோட அருள்பாலிக்கிறாரு. வழக்கமாக எல்லாருக்கும் தெரியும், சிவன் கோவிலில் சிவனுக்கு தான் நெற்றிக்கண் உண்டு. திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம், அதுலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரன் பேசுகிற மாதிரிலாம் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நெற்றிக்கண் சிவனுக்கு தான் இருக்கும். நெற்றிக்கண் பெருமாளுக்கு இருக்கிறது, அந்த அமைப்பு இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது. அது மிகப்பெரிய விசேஷம். சுவாமியின் நெற்றியில் இருக்கும் அந்த 3வது கண், நெற்றிக்கண் சந்தன காப்பால் எப்போவுமே மூடப்பட்டிருக்கும். விசேஷ ஆரத்தி காட்டும்போது தான் சந்தன காப்பை விலக்கி, அதாவது திருமண்ணை விலக்கி நெற்றிக்கண்ணை சேவிக்குமாறு பக்தர்களுக்கு காமிப்பாங்க. அது ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், என்னை இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்த ஒரு தோழி, அவங்க ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போதெல்லாம் அந்த சந்தன காப்பை விலக்கிட்டு அந்த நெற்றிக்கண்ணை பார்க்கும்போது மெய்சிலிர்த்து போவதாகவும், தன்னுடைய அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, நான் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைன்னு வரும்பொழுது என்னுடைய தந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரியே இந்த பெருமாள்கிட்ட நின்று ரொம்ப நேரம் பேசுவேன். பேசிட்டு வெளியே போவேன். மனசு ரொம்ப சகஜமாயிடும், சாதாரணமாயிடும், ரொம்ப அமைதியாயிடும். நான் என்ன வேண்டிக்கிட்டு இங்கே நின்னனோ அது கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் நான் இங்கே நிற்கிறப்பெல்லாம் என்னுடைய தந்தைக்கிட்ட வேண்டுற மாதிரி நின்று வேண்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு உருகி சொன்னது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்காக தான் அந்த கோயிலை பார்க்குறதுக்கு வந்தேன். அப்படியே நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களும் பார்த்து பலனடையட்டுமே, நேரில் போய் பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். அடுத்த விசேஷம் என்னென்னா, சிவன் கோயிலில் நடக்கிற மாதிரி இங்கே பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடக்கும். அதை எல்லாரும் பார்க்கலாம். சிவன் கோவிலில் விசேஷமாக நடப்பதைப் போல் இங்கே பிரதோஷ திருமஞ்சனம் சிறப்புன்னு சொன்னோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்த ஆண்ட பல்லவர்களால் கட்டப்பட்ட குடவரை கோவில் இது. அதாவது சிறிய குன்றை குடைந்து கட்டப்பட்ட கோவில். ஒரே பாறையில் மூலவர் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது தான் ஒரு தனி சிறப்பு. அதனால் மூலவரை நாம் வலம் வரணும்னா இதை கிரிவலம் மாதிரி இந்த படிகளில் ஏறி முழு பாறையும் வலம் வரணும். அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. கிரிவலமும் இங்கே மிகச்சிறப்பாக நடைபெறும். மூலவர் பாடலாத்ரி நரசிம்மர் சங்கு சக்கரம் வலது கையில் அபயகரமாகவும், இடது கை தொடை மீது வைத்த நிலையிலும், 3 கண்களுடன் கிழக்கு நோக்கி அமர்ந்து இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அம்மன் தாயார் அகோபிலவல்லிக்கு தனி சன்னதி, ஆண்டாள் சன்னதி கிழக்கே அமைஞ்சிருக்கு. விஸ்வக்சேனர், லக்ஷ்மி நரசிம்மர் அவங்க சன்னதியெல்லாம் தெற்கில் இருக்குது. கருடன், ஆஞ்சநேயர் அவங்களுடைய தனித்தனி சன்னதி உள்ளே இருக்குது. கோவில் முகப்பில் பெருமாளுடைய தசாவதார காட்சிகள் கதை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் காணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 12 ஆழ்வார்களும் இந்த தலத்தில் மூலவராகவும் உற்சவராகவும் காட்சியளிக்கிறாங்க. நாம் ஏற்கனவே சொன்னோம், நெற்றிக்கண் உள்ள பெருமாள் இவர்னு சொல்லி. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த நாமம், அந்த சந்தன காப்பு போடப்பட்ட அந்த நாமம், அதற்குள்ளே நெற்றிக்கண் இருக்கிறது. விசேஷ ஆரத்தியை காட்டும் பொழுது அந்த
திருமண்ணை, அதாவது அந்த நாமத்தை லேசாக விலக்கி நெற்றிக்கண்ணை காட்டுவார்கள். அப்பொழுது அந்த ஆரத்தியோடு அந்த நெற்றிக்கண்ணை பார்க்கும்போது மெய் சிலிர்ப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னோம். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, மார்கழி தை மாதங்களில் நரசிம்மரோட திருவடியிலையும் ரத சப்தமி நாளில் அவரோட உடலிலும் சூரிய ஒளி படுற மாதிரி கட்டடக்கலை அமைப்பு அருமையாக அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, ஆன்மீகத்தோடு கட்டிடக்கலையும் சேர்ந்து வளர்ப்பது தான் நம்மளுடைய இந்து மதத்தோட இது. அதுக்கு இந்த கோவிலும் மிகப்பெரிய சான்றுங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூலவர் சன்னதியின் கீழ் உள்ள விமானம் பிரணவ கோடி விமானமாகும். அது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான விஷயம். அது அறிந்தவர்களுக்கு புரியும். கோவிலின் உற்சவர் பிரகலாதவாதர். தலவிருட்சம் பாரிஜாதம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலினுடைய பின்புறம். இந்த படிக்கட்டு பாருங்கள், இது ஒரு சின்ன மலை. அந்த மலையில் குடவரை கோயில்னு சொன்னால் அதை குடஞ்சி தான் மேலே இந்த கோபுரம் தெரியுது பாருங்க, கட்டியிருக்காங்க. இந்த கிரிவலமாக இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த சின்ன குன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த படிகள் ஏறி வரணும். இது பாருங்கள், தலவிருட்சம். இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200-300 படிகள் இருக்கும் போல தோணுது. அதை முழுவதுமாக வந்தால்தான் இந்த பெருமாளை நாம் சேவித்ததுக்கு உண்டான அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கிரிவலம் நாளில் இங்கே ரொம்ப விமர்சையாக கிரிவலம் நடக்குது. கோவில் பின்புறம் இந்த கிரிவல வழியில் இருப்பது அழிஞ்சல் மரம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற மரம். திருமணம் வர வேண்டி இருக்கிறவங்க, குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க, கல்வி சிறக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து மீளணும்னு நினைக்கிறோம் பக்தர்கள் அந்த அழிஞ்சல் மரத்தில் சந்தனமும் குங்குமமும் பூசி நெய்விளக்கேற்றி வழிபட்டால் அவர் என்ன வேண்டிக் கொண்டு இந்த வேண்டுதலை செய்தார்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி நெய்விளக்கேற்றி வழிபட்டதால் அந்த நினைத்த காரியம் நடந்தது என்றும் சில பேர் சொல்லி அதற்காக நேர்த்திக்கடன் செய்வதற்காக செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இந்த கோவிலை பற்றிய தகவல் இன்னும் நிறைய இருப்பதால் அதை இதே பதிவிலே சொன்னால் அது நீண்ட பதிவாக ஆகிவிடும், பார்ப்பவருக்கு சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த கோவிலினுடைய மீதி பகுதியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.